பரதன் மட்டும்தான் தம்பியா? லக்ஷ்மணனும் தம்பி தானங்க. அவரு விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு சமயத்துல சீதாவையும் பிரிஞ்சிருந்தாரு ராமர். கடைசி வரைக்கும் கூடவே இருந்தது நம்ம லக்ஷ்மணன் தாங்க. எப்படி நின்னா கொடையாக, ஆதிசேஷன் தானே நம்ம லக்ஷ்மணன். நின்னா கொடையாக, அமர்ந்தா ஆசனமாக, படுத்தால் படுக்கையாக, எப்பொழுதும் ராமரை விட்டு எந்நாளும் பிரியாத லக்ஷ்மணனே அப்படின்னு பேசுறதுக்கு எங்க மெம்பர் ஜெயலட்சுமி ஜெகதீஷ் வராங்க. சபையோர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். ராமர் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் லக்ஷ்மணர். நடுவரிப்பவே தீர்ப்ப சொல்லிட்டாங்க, அதனால நீங்க கிளாப் அடிக்கலாம். ராமர் ஏன் சிம்மாசனம் அமர்ந்திருக்கிறான்னா, பிறக்கும் போதே ராமரை லக்ஷ்மணரை விட்டு பிரிச்சு வைக்கிறாங்க. லக்ஷ்மணர் பிடிவாதமாக அழுது ராமர் பக்கத்திலேயே சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. பிறந்ததிலிருந்தே ராமரை விட்டு இணை பிரியாமலே வளர்ந்து வர்றது நம்ம லக்ஷ்மணருங்க. வனவாசம் போறப்ப ராமரும் சீதையும் கிளம்பி ரெடி ஆயிடுறாங்க. உடனே லக்ஷ்மணர் தன் துணைவியையும் கேட்காமல், தாயையும் கேட்காமல் உடனே மரபுரி அணிந்து உடனே ராமருடன் செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாங்க. துணையே துயிலாக உறங்க. ஊர்மிளா வந்து சொல்றாங்க லக்ஷ்மணர் கிட்ட, நீங்க வர்றவர்களும் நான் உறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மணர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னுடைய தூக்கத்தையும் சேர்த்து நீ உறங்கு, அப்பதான் நான் ராமரை 14 வருஷம் பாதுகாப்பா இருக்கணும், நான் அவரை பார்த்துக்கணும் காட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட வனவாசம் போறாங்க. இருக்கிறாங்க பஞ்சவட்டியில ராமருக்காக லக்ஷ்மணர் குடில் அமைக்கிறாருங்க. ஒரு அருமையான குடில் அமைச்சு கொடுக்கிறாரு. அதை பார்த்து ராமர் சொல்றாரு, ஒரு தந்தை மகனை எப்படி பாதுகாப்பாங்களோ அப்படி நீ என்ன பாதுகாத்து வைக்கிறார் லக்ஷ்மணா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அதை பார்த்து லக்ஷ்மணர் சொல்றாரு, அண்ணா நீயே எனக்கு தந்தை, மாதா சீதாவே எனக்கு தாய், நான் உங்கள் சேவகன், என் கடமை சேவை செய்வதே அப்படின்னு சொல்றாருங்க. மாரீச்சன் கதை நமக்கு தெரியும். அந்த மாயம்மான் வந்து தேடுறதுக்கு ராமர் போறாரு. அப்ப வந்து லக்ஷ்மணர் வந்து இங்க இருக்கிறாங்க, அபயம் சீதா லக்ஷ்மணான்னு ராமர் வாய்ஸ்ல மாரீச்சன் கத்துறாரு. அதை கேட்டு சீதை கலங்குறாங்க. ஆனா லக்ஷ்மணர் அப்பவும் உறுதியா சொல்றாருங்க, ராமர் வில்வித்தையின் மீதும் வீரத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் கலங்காதீர்கள் தாயேன்னு சொல்றாரு. இருந்தாலும் சீதை கலக்கம் அடைகிறாங்க. ராமரை நினைச்சு அவரை வந்து தடுக்க நினைக்கிறாரு. கடும் சொல் சொல்லிடுறாங்க. உடனே லக்ஷ்மணர், சரி நான் ராமரை தேடி செல்கிறேன் தாயேன்னு சொல்லிட்டு தேடி போனா சீதையை யாராவது பாதுகாக்கணும், தனியா விட்டுட்டு போகக்கூடாது இல்லையா? அதனால அவங்க பாதுகாப்புக்கு லக்ஷ்மணர் ரேகான்னு ஒரு கோடை குடில சுத்தி அமைச்சிட்டு போறாங்க. அதை போயிட்டாரு லக்ஷ்மணர். அப்ப இலங்கை வேந்தன் ராவணன் அங்க வர்றாங்க. அவங்க வந்து சீதையை அபகரிக்க உள்ள போக ட்ரை பண்றாங்க. நிறைய வாட்டி ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்களால போக முடியல. ஏன் தெரியுமா? நம்ம லக்ஷ்மணர் போட்ட கோடு இருக்குங்க, லக்ஷ்மணர் ரேகா அப்படின்னு போட்டதுனால அதை தாண்ட அவங்களால முடியல. உடனே முனிவரா வேஷம் போட்டு சீதையை அபகரிச்சுட்டு போறாரு. ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி போறாங்க. சுக்ரீவன் இருக்கிற இடத்துல போறப்ப அங்க சில நகைகள் கிடைக்கிறத காமிக்கிறாங்க. அதை பார்த்து ராமர் கண் கலங்குறாரு. அப்ப லக்ஷ்மணர் உடனே ராமன் அந்த நகைகள்ல மெட்டிய ஒன்னும் பாக்குறாரு. அதை பார்த்து இது தாய் சீதாவோடது, நான் அவர் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறப்ப அதை நான் பார்த்திருக்கேன், இது சீதாவோடது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 2 பேரும் இலங்கைக்கு படையெடுத்துட்டு போறாங்க. தம்பி குடையான் படைக்கஞ்சான். நம்ம லக்ஷ்மணர் இருக்கிறப்ப ராமருக்கு எதுக்குங்க பயம்? எல்லா அரக்கரையும் துவம்சம் பண்ணிடுறாரு. அப்ப வந்து விபீஷணன் மட்டும் இந்திரஜித்தை மட்டும் அவரால் வதம் பண்ண முடியல. ஏன்னா அவர் நிறைய வரங்களை வாங்கியிருந்தாலும் முக்கியமான ஒரு வரம் தான் வாங்கி வச்சிருக்கா. 14 வருஷம் யாரு தூங்காமல் இருக்கிறாங்களோ அவரால் தான் அவன் வதம் செய்யப்படுவான்னு வரத்தை வாங்கி வச்சிருக்காரு. அதனால இந்திரஜித்து தெம்பா இருக்கான். அப்ப நம்ம லக்ஷ்மணர் இருக்கா இல்லையா, அண்ணனுக்காக 14 வருஷம் தூங்காமல் இருந்ததுனால அவர் போய் இந்திரஜித்தை நிகும்பலா யாகம் பண்றதை தடுத்து இந்திரஜித்தை வதம் பண்றாரு. அப்ப நம்ம ராமர் ராவணனை வதம் பண்ணிடுறாங்க. கல்வியல் விளங்கிய வாழ்க்கையை இலங்கேசனிடம் கற்க. அப்ப கூட பாருங்க ராமரு ராவணனை வதம் பண்ணிடுறாங்க.
ராவணன் கெட்டவனா இருந்தாலும் அவன் சிறந்த சிவபக்தர், ஞானி. அதனால அவர்கிட்ட போய் நீ உபதேசம் வாங்கிட்டு வாங்க. தன் அருமை தம்பி லக்ஷ்மணரை தாங்க அங்க அனுப்புறாரு. அப்புறம் எல்லாரும் அயோத்திக்கு வந்துடுறாங்க. கடமைக்காக கடினத்தை கண்ட தமையன். இது என்னன்னா, கடைசி காலத்துல யமதர்மராஜா வந்து ராமர் கூட அறையில பேசிட்டு இருப்பாரு. அப்ப லக்ஷ்மணரை வெளியில அறையில வந்து பாதுகாப்பா நில்லுன்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப வந்து ஒரு முனிவர் வர்றாரு. அவர் வந்து நான் உள்ள போகணும், ராமரை உடனே பார்க்கணுங்கிறாரு. அப்ப வந்து லக்ஷ்மணர் தடுக்கிறாரு. உடனே முனிவர் கோவப்படுறாரு. அப்ப வந்து ஏதாவது சாபம் ஆயிடுமோ, அண்ணனுக்கு அவ சொல்லும், நாட்டு மக்களுக்கு சாபம் வந்துருமோ அப்படிங்கிறத கலங்கி லக்ஷ்மணர் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த அறைக்குள்ள போறாரு. ராமர் வந்து லக்ஷ்மணரை பார்த்தோன்னா, லக்ஷ்மணா ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு கலங்கி நிக்கிறாருங்க. இந்த மாதிரி முனிவர் வர்றாரு. அவரால் நமக்கோ நாட்டு மக்களுக்கோ தங்களுக்கோ எந்த அவச்சொல்லும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னை நான் தியாகம் செய்கிறேன் அங்க நிக்கிறாருங்க நம்ம லக்ஷ்மணர். அண்ணனுக்கு பின் பிறந்து அண்ணனுக்கு முன் சரையு நதியில இறங்கி வைகுண்டம் போய் ரெடியா இருக்காரு. ராமர் அவதாரத்தை முடிச்சு மேல வந்து ரெடியா இருக்காரு. இப்படிப்பட்ட சப்போர்ட்டா இருக்கிறவங்க லக்ஷ்மணருங்க. பிறந்ததுல இருந்து கடைசி வரலுமே ஒரு நிழலாக இருப்பவர் நம்ம லக்ஷ்மணருங்க. உண்மையான அன்பு சேவையை என்றும் சுகபோகத்தை விட கடமையே உயர்ந்த நட்பண்பு என்று நம்ம லக்ஷ்மணர் நமக்கு சொல்றாருங்க. ராம அனுஜர் அப்படின்னு லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் 3 பேர்ல ஒருத்தருக்கு தாங்க அந்த இது கிடைக்குது. அது யாருக்குன்னா நம்ம லக்ஷ்மணருக்கு தாங்க. 7 காண்டம் இருக்குங்களா ராமாயணத்துல. அந்த 7 காண்டத்திலையும் மனைவி, மக்கள், பெற்றோர், பக்தர்கள் எல்லாருமே அங்கங்க வந்துட்டு போவாங்க. இரண்ய காண்டம், யுத்த காண்டம், எல்லா காண்டத்திலயுமே. ஆனா பிறந்ததுல இருந்து கடைசி காண்டம் வரலும் துணையா இருக்கிறது நம்ம லக்ஷ்மணர் மட்டுமேங்க. அப்ப இதய சிம்மாசனத்துல யார் இருப்பாங்க? நம்ம லக்ஷ்மணர் தாங்க. பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தா ராம லக்ஷ்மணரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விட்டு கொடுத்தல் தன்மையும் ஈகை குறையும் இதுதாங்க உண்மையான அன்பு. அதுதான் காலத்துக்கும் வருது. மேல போறப்ப மகாவிஷ்ணு வந்து சொல்றாரு லக்ஷ்மணனுடைய சேவையை பார்த்து, இந்த ஜென்மத்துல நீ தம்பியா பிறந்த, அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணாவதாரத்தை நீ எனக்கு அண்ணனா பிறந்த, நான் உனக்கு சேவை பண்றேங்கிற. அப்ப இதே சிம்மாத்துல அமர்ந்திருப்போம் நம்ம லக்ஷ்மணர். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீராம். சூப்பர் சூப்பர்.